கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 10ஆம் அதிகாரம் வசனம் 6. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உமக்கு ஒப்பானவர் இல்லை என்று கடவுளுடைய வல்லமையை குறித்து, கடவுளுடைய அதிகாரத்தை குறித்து, கடவுளுடைய ஆற்றலை குறித்து இங்கே பிரமிக்கத்தக்க விதத்தில் கர்த்தருடைய தாசன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்முடைய கடவுளுக்கு முன்பாக வேறொரு சக்தியை, வேறொரு வல்லமையை அது ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. நம்முடைய ஆண்டவரை குறித்து ரோம திருச்சபைக்கு பவுல் எழுதும் பொழுது இப்படி சொல்லுவார், அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற கடவுள் என்று. எது இல்லையோ அதை இருக்கிறதாகவே. அப்படி என்றால் ஒரு காரியத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவருக்கு வேறொரு துணை அவசியம் இல்லவே இல்லை. நமக்கு அப்படி அல்ல. நமக்கு ஏதாவது ஒரு மூலப்பொருள் இல்லாமல் நாம் ஒரு காரியத்தை நாம் உருவாக்கவே முடியாது. ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர்? He creates everything out of nothing. எது இல்லையோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் காரியங்களை உருவாக்குகின்ற கடவுளாக இருக்கிறார். அப்படித்தான் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் கடவுள் படைத்தார். வார்த்தையினால் படைத்தார். உண்டாக கடவுது என்று சொன்னார். அங்கே எல்லாம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கின்றோம். அந்த கடவுளை குறித்து தான் இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் யார்? ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது உண்மைதானே. நம்முடைய கடவுளுக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் வேறொன்றையும் நாம் சொல்லவே முடியாது. அத்தனை தனித்தன்மை வாய்ந்த, வல்லமை வாய்ந்த கடவுளாக இருக்கிறார். நீரே பெரியவர், உம்முடைய நாமமே வல்லமையில் பெரியது. இயேசு என்ற நாமம், கர்த்தர் என்ற நாமம், யெகோவா என்ற அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அங்கே வல்லமை விளங்குகிறதை பார்க்கிறோம். இயேசு என்று சொன்னால் அங்கே பேய் நடுங்குகிறது. இயேசுவின் நாமம் என்று சொன்னால் அங்கே அற்புதங்கள் நடக்கின்றது. இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா? என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். காரணம், அந்த இயேசு என்ற நாமத்தில், கர்த்தர் என்ற நாமத்தில், யெகோவா என்ற அந்த நாமத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். அவருக்கு முன்பாக நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள், நாம் சந்திக்கின்ற கஷ்டங்கள், நாம் சந்திக்கிற போராட்டங்கள் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய பார்வையில் நாம் தனிமையாக பார்க்கும் பொழுது தான் அது பிரமிக்கத்தக்கதாகவும் நம்மை கலங்கடிக்க ஒன்றாக இருக்கிறது. ஆனால் கடவுள் வழியாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அது இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போகக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நம்மோடு இருக்கிற கடவுள் அவர் பெரியவராக இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவருடைய நாமம் அத்தனை வல்லமை நிறைந்த நாமமாக இருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நம்முடைய காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களாக அல்ல, மாறாக கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நம்முடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். அவர் நம்முடைய காரியங்களை மாற்றுவார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆம், பலத்த துருகமாயிருக்கிற அந்த நாமத்தில் நாம் அடைக்கலம் புகுந்து கொள்வோம். நம்மை சுற்றி நடக்கின்ற ஏதும் நம்மை அணுகாதபடிக்கு அந்த வல்லமையுள்ள நாமம், அந்த பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய நாமத்தில் வல்லமை உண்டு ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. நீரே பெரியவர் கர்த்தாவே. ஆகையால் அந்த பெரிய ஆண்டவராகிய உம்மை நாங்கள் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறபடினாலே எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உமக்கு முன்பாய் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு தாரும். பயங்களும் பதட்டங்களும் ஆண்டவரே எங்களை விட்டு நீர் தூரப்படுத்தும் சுவாமி. எங்களுடைய இருதயத்தில் அந்த தைரியத்தை தாரும், தன்னம்பிக்கையை தாரும். கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்கு இறங்குவார் என்ற அந்த ஆழமான விசுவாசத்தை தாரும். நம்முடைய நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.